ஹலோ பிரைஸ் லார்ட். நான் இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போனேங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வெளியில் ஒரு அண்ணா உட்காந்து புல்லெல்லாம் பிடிங்கிட்டு இருந்தார். இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங். என்ன ரீசன் தெரியுமா? அவர் 2 கையுமே செயலிழந்து போயிருக்கு. அவரால் பேசக்கூட முடியாது. ஆனாலும் அவர் ஒரு மூளை முடிச்சில் போயிட்டு உட்காராம தன்னால் இயன்ற மட்டும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து அந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? அவரை பாராட்டியே ஆகணுங்க. நீதிமொழிகள் 6:6 சொல்லப்பட்டுள்ளது, சோம்பேறி நீ எருமையிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் சொல்லப்பட்டுள்ளதுங்க. ஆனா அவர்களை காட்டிலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள நல்லா தான் படைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கோம். நம்ம சாப்பிட்ட தட்டு எடுத்து வைக்க கூட யோசிப்போம். இவர்கிட்ட இருந்து நான் அந்த லெசனை கற்றுக்கிட்டேங்க. அவரால் முடியலன்னா கூட போயிட்டு உட்காந்து பண்ணார். பார்த்தீங்களா? அது சீரியஸ்லி அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவரை நான் மறக்கவே மாட்டேன். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த லெசன். உங்களோட லைஃப்லையும் நீங்கள் நிறைய சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் ஆண்டவர் நம்மளை மேன்மையுள்ளவர்களாக படைச்சிருக்காரு. அவர்களை காட்டிலும் அதற்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென்.